ஹாய்ப்பா, எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எல்லாம் டிஃபன் என்ன ரெடி ஆயிடுச்சிங்களா? என்ன சமைச்சிட்டிங்களா? என்ன மட்டனா சிக்கனா என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், இன்றைக்கி காலையிலேயோ என்ன அம்மா வந்து வீடியோ காலையிலே வந்துட்டாங்கன்னு நினைக்காதீங்க. எங்கள் மகனும் மருமகளும் ராமேஸ்வரம் போயிருந்தாங்க. எங்கள் மகனோட பார்ட்னரு அவர் பேர் வந்து ராஜு. அவங்க ரெண்டு பேரும் எங்கள் மகனும் அந்த தம்பியும் வந்து அண்ணன் தம்பி மாதிரி ரொம்ப பாசமாக பழகுவாங்க. அவர் வந்து அருப்புக்கோட்டையில் வந்து ஒரு வீடு கட்டியிருக்கிறாங்க. அவங்க வீட்டில் வந்து அவரோட மாமா அங்கே தங்கியிருக்காரு. இவங்க ராமேஸ்வரம் போனவங்க அவங்களையும் கூட்டிகிட்டு எல்லாம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் 2 பேரும் சேர்ந்து ஒட்டுக்கா போயிருக்கிறாங்க. போயிட்டு அங்கே ராமேஸ்வரம் சாமி பார்த்துட்டு அங்கேருந்து திருப்பி அவங்க வீட்டுக்கு எங்கள் மகனையும் மருமகளையும் கூட்டிகிட்டு போய் தங்க வச்சு நல்லா எல்லாம் சமையல்லாம் பண்ணிக்கின்னு சாப்பிட்டு எல்லாம் சந்தோஷமாக இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து சேலம் வரும்போது அவங்க வீட்டில் அவர் வந்து அவங்க மாமா வந்து வத்தல் இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்களா. அதனால் இந்தாங்க உங்கள் அப்பா அம்மா கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜு எனக்கு ஒரு மகன் மாதிரி அந்த தம்பி எப்போ வந்தாலும் எங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. இங்கே பாருங்கள் என்னென்ன கொடுத்துக்காருன்னு பாருங்கள். சுண்டக்காய் வத்தல் பாருங்கள், எப்படி பாருங்கள், சூப்பராக இருக்குது. எனக்கு பிடிச்சது ரொம்ப பிடிக்கும் இந்த மோர் மிளகா. இங்கே பாருங்கள் வெண்டைக்காய் வத்தல். இதெல்லாம் யாருங்க கொடுப்பாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். பாருங்கள் பச்சை சுண்டக்காய் அவங்க செடியிலேருந்து பிச்சு கொடுத்துருக்காங்க. பாருங்கள் வாழைப்பழம் பாருங்கள், அவங்க மரத்துலேயே இருந்ததுங்க. முருங்கைக்காய் மரம் போட்டு வச்சுருக்காங்க, முருங்கை மரம் பாருங்கள், அதில் இது பண்ணி கொடுத்துருக்காங்க, பிச்சு கொடுத்துட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் கொத்தவரங்காய், எவ்வளோ கொத்தவரங்காய் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மக்கள் பாருங்கள் எப்படி எல்லாம் உறவுகள் வந்து நமக்காக வந்து சேவை செஞ்சு எங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அந்த ராஜுங்கிற தம்பி வந்து எனக்கு ஒரு மகன் மாதிரி தான். இங்கே சேலம் வந்தால் நம்ம வீட்டில் அம்மா அப்பாட்டையும் அவரோட நல்லா அன்பாக பேசுவார், என்கிட்டையும் பேசுவார். எங்கள் காலில் வந்து போகும்போது ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போவார். அதை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அதனால் இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன்ப்பா. மக்கள் பாருங்கள் எப்படியெல்லாம் நமக்கெல்லாம் ஒரு இது பண்ணுறாங்கன்றதுனால நான் இதை சொல்கிறேன். உங்களுக்கு யார் வீட்டிலேருந்து தெரிஞ்சவங்க வீட்டிலேருந்து இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். மத்தியானம் லஞ்ச் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகேங்க, பாய்ங்க.